கவிஞர் நா. முத்துக்குமார் தமிழ் கவிஞர்களில் மிக முக்கியமான ஒருவர். இன்று அவர் நம்மோடு இல்லை என்றாலும் அவருடைய கவிதைகள் நம்முடைய வாழ்வில் பயணப்படாத இடங்களே இல்லை, பயணப்படாத நாட்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகவும் அற்புதமான அனுபவங்கள் சார்ந்த கவிதைகளை தந்துவிட்டு சென்றவர் கவிஞர் நா. முத்துக்குமார். மனிதநேயம் என்பதை தாண்டி உயிர்மை நேயம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பல கவிதைகளை எழுதியிருக்கிறார். அதில் ஒன்றான பிரிதலும் பிரிதலின் நிமித்தமும் என்ற கவிதையை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொரு முறையும் வீடு மாறும் பொழுது எதையாவது ஒன்றை இழந்து விடுகிறோம். பாட்டிக்கு பாக்கு வெட்டி, தம்பிக்கு தீப்பெட்டி படங்கள் கிழித்து ஒட்டி வைத்த கட்டுரை நோட்டு, அப்பாவிற்கு ஆபீஸ் போக வசதியாய் அருகிலேயே பேருந்து, எனக்கு ஆடு சதை தெரிய கோலம் போடும் எதிர் வீட்டு பெண் மற்றும் கம்யூனிசம் முதல் காமசூத்திரம் வரை பேசும் டீக்கடை நண்பர்கள், இம்முறை கவனமாக போன வாரம் நட்ட ரோஜா செடி முதல் மாடியில் காய வைத்த உள்ளாடை வரை எடுத்தாயிற்று என்றாலும் ஏதோ ஒன்றை மறந்த ஞாபகம். சோற்றுக்கு வரும் நாயிடம் யார் போய் சொல்லுவது வீடு மாற்றுவதை? இந்த கவிதை பார்க்கின்ற பொழுது மிக சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த பொருளை யோசித்து பார்த்தோம் என்றால் ஒரு நாய்க்காக கூட இறங்கக்கூடிய குணம் படைத்தவர்கள்தான் மனிதர்கள் என்னும் உயிர்மை நேயத்தை முதன்மையாக கொண்டு எழுதப்பட்ட கவிதையாக இதை நாம் காணலாம். நன்றி.